கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடைய உங்களை சந்திப்பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த வேளையில் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்று பார்ப்போம். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள், கிரியைகள் இந்த நாளில் இந்த கடைசி காலங்களிலே நமக்கு அதிக உதவியாக இருக்கிறது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தை நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த நேரத்தில் பாருங்கள், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற வேளையில் நமக்கு நம்முடைய மரித்து உலகத்தை விட்டு இந்த கடந்து சென்று நித்தியத்துக்கு போகின்ற வேளையில் நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது, ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தீர்ப்பை நாம் எதிர்பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி? ஆவியானவருடைய வசதியின்படி நடக்கிறவர்களுக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸாக இருக்கிறது. இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது. ஆகவே இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம் நம்ப வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் நமக்கு தேவன் பெரிய ஒரு கிருபையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆதலால் இந்த வேளையில் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக ஆவியின்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு உறுதி, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒருவனும் ஆக்கினை தீர்ப்படையக்கூடாது. ஒருவரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போகக்கூடாது. எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்துக்குள்ளாய் வருவோம், அவருடைய பராமரிப்புக்குள்ளாய் இருப்போம், ஆவியானவருடைய வழிநடத்துதலில் இருப்போம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தெளிவாக சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழியிலே நடக்கிற எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதான பெரிய ஒரு கிஃப்ட்டு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.